ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிற ட்ரீம்ஸ் ஆஃப் நான் உங்களோட ஸ்கிரால். இன்றைக்கி நம்ம அவங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட் 22 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபுல்லாக கோல்டு பிடிச்சிருக்கு. 2 days ட்ரிப் பண்ண வேலையும் போயிருந்தேன். அங்கே தண்ணி சுத்தமாக எனக்கு செட் ஆகலை. நல்லா சளி பிடிச்சிட்ருக்கு. வாய்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, லாஸ்ட் எபிசோட எங்கே முடிச்சிருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். போகிறது பாரு, நல்லா இல்லையா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் கேட்டாரேன்னு சமைச்சு கொடுத்தா ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாரு. நல்லா இல்லைனா என் அம்மாவையும் செஞ்சு கொடுக்க சொல்ல வேண்டியது தானே? எல்லாம் அவருக்கு ஃபஸ்ட்டா அவரே போய் செஞ்சுக்க வேண்டியது தானே? என்னை வேலையும் வாங்கிட்டு அது நல்லா இல்லைன்னு வேற சொல்கிறாரு. இதுக்கு தான் இவருக்கு எதுவுமே செய்யறதில்ல. எல்லாம் இந்த அம்மாவை சொல்லணும். அவர் சொன்னாருன்னு என்னை போய் செய்ய சொல்லிச்சு. சரி, நானும் அம்மா சொல்கிறாங்களேன்னு போய் செஞ்சேன். ஆனால் இவர் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஏதாவது வேணும்னு என்கிட்ட வரட்டும், அப்புறம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயன் கோவமாக நின்றுட்டுருக்கா. அப்போ வயனோட ஃபோன் ரிங் ஆகுது. வயன் அதை எடுத்து பார்த்தா ஜேதா கால் பண்ணுறா. அதை அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ சொல்லு ஜே, என்ன இப்போ கால் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்குறா. அதுக்கு ஜே, ஹலோ வயன், உனக்கும் மாமா தேவனுக்கும் சேர்ந்த மாதிரி ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கான பிளேஸை நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். அங்கே கம்மிங் சண்டே உனக்கும் அவருக்கும் சேர்ந்த மாதிரி நாங்கள் ட்ரீட் கொடுக்க போகிறோம். ஸோ சண்டே அவரை கூப்பிட்டுட்டு மறக்காமல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஜே வயன்கிட்ட சொல்கிறா. அதுக்கு வயன், ஓகேடி அத்தா, ஆல்ரெடி அவர்கிட்ட சொல்லிட்டியே, அப்புறம் என்ன, நான் கண்டிப்பாக வந்துடுறேன், நீ லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணு. அப்புறம் ஜெமனும் வரான்ல அப்படிங்கிற மாதிரி வயன் ஜே கிட்ட கேட்குறா. அதுக்கு ஜே, வரான், அவன் வராமல் எப்படி? ட்ரீட் கொடுக்கறத நான் தான், ஆனால் பாதி செலவு தான் என்னோடது, மீதியை அவன் தான் பார்க்கணும். என்னடி சொல்கிற? நீ தானே ட்ரீட் கொடுக்குறேன்னு, அப்புறம் எதுக்கு ஜெமனுக்கு ஒத்து விட்ட? பின்ன என்னை மட்டும் தனியாக செலவு பண்ண வைக்கிறியா? இங்கே பாரு, அவன் தானே எனக்கு ஃப்ரெண்டு, அதெல்லாம் செய்வான். செய்யாமல் எங்கே போயிட்டு போகிறான்? இல்லை அவன் செய்யாமல் போயிட்டா தான் நான் சும்மா விட்டுருவேனா? ஜே, ஏன் பாவண்டி, அவன் ஆல்ரெடி நமக்காக எல்லாமே பண்ணுறான், இதை வேறையா? பண்ணட்டும் வயன், நமக்கு பண்ணாமல் அவன் வேறு யாருக்கு பண்ண போகிறான்? அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கூட சுற்றிட்டு இருக்கிறதுனால தான் அவன் இன்னும் நல்ல பையனாக இருக்கான். இல்லைன்னு வச்சுக்கோ, மற்றவங்க கூட சேர்ந்து அவன் கிட்ட தான் போயிருந்திருப்பான். நம்ம கூட சேர்ந்ததை விட அவன் மற்ற பசங்க கூட சேர்ந்துருந்தாலே கொஞ்சமாவது உருப்பிட்டுருப்பான் ஜே. அதுவும் ஒரு வகையில் யோசிக்க வேண்டியதுதான் வயன். பட் என்ன பண்ணுறது, அவன் தானாக வந்து சிக்கிக்கிட்டான், நம்மளால எதுவும் பண்ண முடியாதுப்பா. அதுவும் சரிதாஜி. அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டயர்டாக இருந்தது, ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். இல்லை, நீ கால் அட்டன் பண்ணுறப்போ உன் வாய்ஸ் சரியில்லையே, என்னாச்சு? அதுவா, இங்கே ஒரு ஜன்னம் என்னை டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு, அதான் கொஞ்சம் கடுக்கடுன்னு சுற்றிட்டு இருந்தேன். நீ கால் பண்ணதுனால ஒரு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னடி சொல்கிற, என்னாச்சு? அதை ஏண்டி கேட்குற? காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்குள்ளே எனக்கு என்னென்னா நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும். சொல்கிறேன் கேளு. நாங்கள் 2 பேரும் காலேஜ்லேருந்து கிளம்பி வந்தோமா, காலையில் வர வழியிலேயே காலையில் பேசினதுக்கு அவர்கிட்ட சாரி கேட்டேன். அவரும் என்னை ஃபர்ஸ்ட் டீஸ் பண்ணார், அப்புறம் சைலண்ட் ஆகிட்டார். 2 பேரும் வீட்டுக்கு நார்மலாக தான் வந்தோம். உள்ளே வந்த உடனே ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்த, இங்கே நடந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா? என்ன சொல்ல போகிறேன்? உன் அக்கா ரியா ஹாலில் உட்காந்துட்டு இருந்திருப்பான். அவன் நீயும் தேவங்க போன உடனே அவள் தேவங்கிட்ட வளைஞ்சிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்து நீ காண்டாகி இருந்திருப்ப. தேவம் வழக்கம் போல உன் அக்காவை திட்டிட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பாரு. நீ உன் அக்காவை பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு வாயவே திறக்காம அங்கேருந்து போயிருந்திருப்ப. இதானே நடந்துச்சு. என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி ஏன் வயன்கிட்ட கேட்குறா. அதுக்கு வயன்,
ம், பாதி கரெக்டு. ஆனால் பாதி தப்பு. ஏன்னா தப்பா? என்னடி சொல்கிற? ஏன் மாமா அவளை திட்டலையா? அவளுக்கு கம்பெனி கொடுத்தாரா? அப்படிங்கிற மாதிரி ஜே வயன் கேட்குறா. அதுக்கு வயன் உடனே, ஜே என்ன பேசுகிற? அவர் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டார். ஆ, அப்புறம் வேற என்னமா நடந்தது? நீ சொன்னா தானே எனக்கு தெரியும். நீ சொன்ன மாதிரி ரியா ஹாலில் தான் உட்காந்துட்டு இருந்தா. அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட வேக வேகமாக ஓடி வந்து அவரோட பேக்கை வாங்கிட்டு கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே தான் பேசிகிட்டு இருந்தா. நானும் கொஞ்சம் கானில் தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் அவர் வெடிக்குன்னு அவரோட பேக்கை பிடிங்கிட்டு அவளை திட்டிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. எனக்கு அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் அங்கேன்னு போகணுன்னு போனா எனக்கு என்னதான் அவர் திட்டினாலும் எனக்கு ஆத்திரம் கொள்ளலை. அதனால அவகிட்ட பேசணுன்னு அவளை தனியாக கூட்டிகிட்டு போய், என்ன கூட்டிகிட்டு போய் என்னடி சொன்ன அப்படிங்கிற மாதிரி ரியா கேட்குறா. அதுக்கு வயன், ஏய் கொஞ்சம் சொல்கிறத சைலண்ட்டாக கேளு. குறுக்க பேசுனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், காலை கட் பண்ணிடுவேன். ஆ, வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி காசிப் கேட்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் கட் பண்ணிடாத, நான் வாயை கொஞ்சம் நேரம் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜே சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறான். அப்போ வயன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் அவளை கார்டன் கூட்டிகிட்டு போய், இங்கே பாரு ரியா, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களுக்கு நடந்தது ஃபோர்ஸ் மேரேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. நீ போனங்கிறதுனால ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அம்மா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் நாங்கள் 2 பேரும் விருப்பப்பட்டதுனால தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அதனால் இதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் தலையிடாத அப்படின்னு நான் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருந்தேன். அவள் இருக்கிற இதில் என்னை இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி ஏறி பேசிக்கிட்டே இருந்தா. எனக்கு ஒரு கடலில் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அதான் செவிலே 2 கொடுத்துட்டு வந்தேன். என்ன? ஓ, அக்காவை அடிச்சேன்? பின்ன நானும் எவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருக்கிறது? நானும் ஒரு பச்சை குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கேன். அவள் பாட்டுக்கு அவரை என்கிட்ட இருந்து பிரிப்பேன், அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன், அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு போ, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு எத்தேதோ பேசிகிட்டு இருக்கா. எப்படி நான் சைலண்ட்டாக இருக்க முடியும்? அதுதான் வந்த கோவத்துக்கு 2 அரை பல்லான்னு கொடுத்துட்டு தான் வந்தேன். வாவ் வயன், என் வயனுக்கு எந்த அளவுக்கு கோவம் வருமா? சூப்பர், உன் அக்கா அடி வாங்குற அந்த கண்கொள்ளா காட்சியா நான் பார்க்காம போயிட்டேனே வயன் அப்படிங்கிற மாதிரி ரியா வயன்கிட்ட கேட்குறா. அதுக்கு வயன், ஏன் நீ வேற, நான் ஒரு கோவத்தில் தான் அடித்தேன். 1000 தான் இருந்தாலும் அவள் என் அக்கா, அடிச்சிட்டேனேன்னு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக அவள் என் புருஷனை பற்றி இந்த மாதிரி பேசுகிறப்போ என்னால் எப்படி சைலண்ட்டாக இருக்க முடியும்? ஜே வயன், இப்போ நீ தெய்வம் புருஷன் நான் சொன்ன? ஆமாம், புருஷன் தான் சொன்னேன். பின்ன கல்யாணம் பண்ணவரை புருஷன்னு சொல்லாமல் வேற என்னடி சொல்லணும்? ஆமாம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷனை சொல்லாமல் வேற என்னன்னு சொல்கிறது? நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். சரி, மேலே சொல்லு. அப்புறம் என்ன, என்னோட ரூமுக்கு போனதுக்கப்புறம் போயிட்டு சைலண்டாக படுத்துட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என் மாமா வந்து திடீர்னு முன்னாடி நிற்கிறாரு. பார்த்து பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நின்று அவர்கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருந்தேன். அப்போ என்னடி ஆச்சு? ஏன் திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? அது அது வந்து அவர் என் கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தாரு. நான் பின்னாடி போயிட்டே இருந்தேன். அப்புறம் நான் கட்டல் தடுக்கி அப்படியே விழுந்துட்டேன். அப்புறம் அவர் இன்னும் க்ளோஸாக வந்தார். அப்புறம் என்னாச்சு? அவர் என்னோட முகத்துக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து நின்றுட்டு இருந்தாரா? மேலே சொல்ல வயன். நான் அவர் ஷர்ட் காலரை பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டு ஓடி வந்துட்டேன். எது? என்னடி சொல்கிற? தள்ளி விட்டு ஓடி வந்தியா? வயன், என்னடி நீ உண்மையாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட் தானா? ஏய், நீ என்ன ஏதோ ஸ்கூல் குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்க வயன். வேற என்னடி பண்ண சொல்கிற?
அவரை சடனாக அவ்வளோ க்ளோஸாக வந்தப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஏதோ என் ஹார்ட் வெளியே வந்து விழுந்துரும் போல இருந்துச்சு தெரியுமா? எனக்கு அவ்வளோ நர்வஸாக இருந்தது. கை கால் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ ஸ்வெட் ஆகிடுச்சு. எப்படா அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வருவோன்னு இருந்தது. வேக வேகமாக ஓடி வந்து நின்றுட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படா அவர்கிட்டேருந்து தப்பிக்கலான்னு. ஆ அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, நான் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என் அம்மா கூட இருக்கிறப்போ இந்த மாதிரியெல்லாம் அவரால் பண்ண முடியாதுன்னு ஒரு யோசனை வந்தேன். என் அம்மாவோட ரூமுக்கு போயிட்டு அவங்க கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிச்சு அவங்க மடியில் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்லேயும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என் அம்மாவை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் ஏதோ பேசி சமாளித்து என் அம்மா கூட இருந்துடலாம். ஆனால் ஆனால் எனக்கு தான் என் அம்மாவை பற்றி தெரியுமே. என் அம்மாவுக்கு என்னோட ஒவ்வொரு செய்கைக்கும் நல்லாவே அர்த்தம் புரியும். அதுக்கும் மேலே உங்களோட தம்பி என்ன யோசிக்கிறாரு, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, எல்லாத்தையும் என் அம்மா ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அவருக்காக தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சுது. இப்போ இவர் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாருன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என் அம்மா எப்படி அவங்க ரூமில் என்ன அவ்வளோ பண்ணும்? ஒன்றுமே பண்ணாது. என்னை அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவங்க தம்பி ரூமில் விட்டுட்டு வந்துடும். அந்த மனுஷன் வர வர சரியில்லை, ஒரு மார்க்கமாக தான் சுற்றிட்டு இருக்காரு. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவர் கூட இருந்து தாண்டது அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கு. என் அம்மா இப்போ சைலண்டாக இருக்கிறதுக்கான ரீசனே, என் அம்மா இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணமே எனக்கும் அவருக்கும் நடந்தது சடன் மேரேஜ். அது மட்டும் தான். எனக்கு கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்குது, அதனால மட்டும்தான் இப்போ வரைக்கும் என் அம்மா சைலண்டாக இருக்கு. இல்லை, ஐயோ, என்னால் அது நினச்சி கூட பார்க்க முடியல. என் வயன், இதெல்லாம் உன் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? 10 மாசத்துல வயிற்று தள்ளிட்டு நான் தான் நடக்கணும். என்னடி சொல்கிற? பின்ன ஆல்ரெடி அவருக்கு கல்யாணம் பண்ணி அவர் குழந்தைங்கள பார்க்கணுன்னு என் அம்மா பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னையும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. இதில் இந்த மனுஷன் மேலே மாறிக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். எப்போ என்ன நடக்குமோன்னு எனக்கு பக்குன்னு இருக்கு. என்ன பண்ணுறது? இந்த ஒரு 2 months காலேஜ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்குமாச்சு இவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்கணும். அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப அப்படியே ப்ரெஷராக இருக்குது. பத்தாயிரத்துக்கு என் மனசாட்சி வேற அடிக்கடி அது வேற ஒரு மாதிரி ராங் ரூட்டில் போயிட்டுருக்கு. ராங் ரூட்லையா? புரியலையே வயன். புரியாதுடி, புரியாது. அதுவும் உன் கூட சேர்ந்து டர்ட்டி மைண்டடாகவே யோசிச்சுட்ருக்கு. என்ன? ஏன் கூட சேர்ந்ததாலையும்? பின்ன வேற எதனால? எனக்கு அவர் என் கிட்ட வந்தாலே என்னென்னமோ தோணுது. உடம்புல 1000 பட்டாம்பூச்சி அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. என் ஹார்மோன்ஸ்லாம் அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. பத்தாயிரத்துக்கு அவரை பார்க்குறப்பெல்லாம் எங்கேயாவது ஒரு மூலை நின்று சைட் அடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அது கூட விட அவர் யார் பார்த்தாலும் என் கண் அப்படியே உங்களை இருக்கிற மாதிரி பார்க்குது. நானே அந்த பக்கம் பார்க்காதுன்னு சொன்னாலும் என் கண் அங்கே தான் போகுது. அவர் நிற்கிறது, நடக்கிறது, பேசுறது, சாப்பிட்றது, சிரிக்கிறதுன்னு எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அப்படியே கடுப்பாக இருக்கு. இது நானே இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பத்தாததுக்கு அவர் வேற என்ன சுற்றி வந்துட்டுருக்காரு. எனக்கு ஒரு சில கட்டத்தில் அவரை சுற்றி ஏதாவது ஒரு பொண்ணு வந்தால் அவ்வளோ ஜெலஸ் ஆகுது தெரியுமா? என் அக்காரியா போய் அவர்கிட்ட நின்று பேசினாலே எனக்கு எங்கேருந்து தான் அவ்வளோ கோவம் வருதுன்னு தெரியல. அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்ட கடுகு மாதிரி கடுன்னு ஆயிடுறேன். இது நானே இல்லை, எனக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்சிடுச்சு. ஆமாம் வயன், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிடுச்சு. தேவம் பைத்தியம். என்னடி சொல்கிற? ஆமாம், எனக்கு தேவங்க மேலே காதல்ன்ற பைத்தியம் பிடிச்சிச்சு வயன். ஏய், என்னடி வளர்ற? யூ ஃபால் இன் லவ். ஏய், இதெல்லாம் எப்படி லவ்லெஸ்ஸில் சேரும்? பின்ன அவர் எங்கே போனாலும் கண்ணை அவரையே தேடுதுங்கிற, அவரையே பார்க்கணும்னு சொல்கிற, அவரை சுற்றி எந்த பொண்ணு வந்தாலும் உனக்கு அட்டி வயிறு பற்றி தெரியுதுங்கிற. இதை விட வேற என்னடி சிம்டம்ஸ் வேணும்? நீ விழுந்துட்டவா என்ன?
இதை விட ஒரு பெரிய சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்று, அந்த தெய்வம் கவுத்துட்டான். ஸோ நான் இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்னால் இதுக்கு மேலே பேச முடியலை. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் பேசினேன். வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வாய்ஸில் நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உண்மையாகவே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். டாடா பாய்.